வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபியான சுண்டைக்காய் தொக்கு பண்ண போறோம். சுண்டைக்காய் உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நம்ம சுண்டைக்காய் எடுத்துக்கிறதுனால அது கேன்சர் செல்ஸை கூட அழிச்சிடும் அப்படின்னு சொல்றான். டைஜஷனுக்கு நல்லது, கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இது எல்லாமே நமக்கு தெரியும். இருந்தாலும் அதுல கொஞ்சம் துவர்ப்பு இல்ல கசப்பு சுவை இருக்கும் அப்படிங்கறதுனால அது சமைக்கிறதுக்கே நம்ம யோசிப்போம். இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய மெத்தட்ல இந்த சுண்டைக்காய் தொக்கு பண்ணும்போது கசப்பு துவர்ப்பு எதுவுமே இல்லாம டேஸ்டும் ரொம்ப பிரமாதமா இருக்கும். சாதத்துக்கு பசிக்கிறதுக்கும் நல்லா இருக்கும். தயிர் சாதத்துக்கும் நம்ம தொட்டுக்கலாம். மீதி நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு கூட 3-4 நாள் வரைக்கும் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். நம்ம சாதத்துல பசஞ்சு சாப்பிடும்போது ஒரு வா சாதம் நம்ம எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவோம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான சுண்டைக்காய் தொக்கு குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 2 கைப்பிடி அளவுக்கு பச்சை சுண்டைக்காய் எடுத்துட்டு இருக்கேன். பஞ்சா வரும் இல்லையா, அந்த பஞ்ச்ல இருந்து பிரிச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு தட்டிட்டு நம்ம தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். தண்ணியில போடாம இருந்தோம் அப்படின்னா கலர் மாறி போயிடும். 2 தக்காளியை நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு இதை அரைச்சு நம்ம எடுத்துடலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. பருப்பு நல்லா செவந்து வந்ததும் 2 காஞ்ச மிளகாய், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை. வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நான் நீளமா கட் பண்ணியிருக்கேன். பொடி பொடியாவும் கட் பண்ணி போட்டுக்கலாம். பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக ஒரு 15-20 சின்ன வெங்காயம் கூட நம்ம சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா இருக்கும். வெங்காயம் நிறம் மாறி பச்சை வாசனை போக நல்லா வதங்கணும். வெங்காயம் பாருங்க பிங்க் கலர் நல்லா வதங்கி எடுத்து இந்த அளவு வதங்கினா போதும். சுண்டைக்காயை நல்லா தண்ணியை புழிஞ்சிட்டு கடாயில சேர்த்துடுவோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். சுண்டைக்காயை வெங்காயத்தோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சுண்டைக்காய் பாருங்க நல்லா வதங்கி எடுத்து கலரும் மாறி வந்திருக்கு. இதுல நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தக்காளி பேஸ்ட் சேர்த்துடலாம். இது நல்லா வதக்கி விட்டுப்போம். தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் சாம்பார் பவுடர் சேர்த்துக்கலாம். காரம் அவளுக்கு தகுந்த மாதிரி நம்ம கூட கம்மி கூட சேர்க்கலாம். இதெல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருவோம். தக்காளி பிளஸ் நம்ம இப்ப சேர்த்துக்கிற சாம்பார் பொடி இதோட பச்சை வாசனை போக இது நல்லா கொதிச்சு வரட்டும். மூடியை போட்டு மூடிடுவோம். சுண்டைக்காய் தொக்கு நல்லா கொதிச்செடுத்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்செடுத்து நம்ம ஊற வச்ச புளிய திக்கான புளிஜலமா கரைச்சி விட்டுடலாம். இதோட 1 டேபிள் ஸ்பூன் வெல்லம் சேர்த்துப்போம். புளிஜலம் பச்சை வாசனை போக நல்லா கொதிச்சு வரட்டும். இது நல்லா கொதிக்கரிச்சு கன்சிஸ்டன்சியும் நமக்கு அந்த தொக்கு பதத்துக்கு வந்துடும். புளிஜலம் ரொம்ப தண்ணியா கரைச்சி விட்டோம்னா அது வத்த குழம்பு மாதிரி ரொம்ப நீத்து போயிடும். அதனால திக்கான புளிஜலமா, அதாவது ஒரே தடவையா ஜலத்தை விட்டு கரைச்சி நம்ம திக்கா விட்டுக்கணும். சுண்டைக்காய் பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுத்து. கன்சிஸ்டன்சியும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. பாருங்க அழகா தொக்கு பதத்துல இருக்கு. சூடு ஆறும் போது இன்னும் கொஞ்சம் கூட திக்காகும். லாஸ்ட்ல நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு மூடிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம சுண்டைக்காய் தொக்கை நம்ம சர்விங் பவுலுக்கு மாத்திப்போம். இந்த மாதிரி பண்றதுனால நல்ல நல்லெண்ணெய் வாசனையோட இந்த சுண்டைக்காய் தொக்கு செம சூப்பரா இருக்கும். நல்ல கமகமான நல்லெண்ணெய் வாசனையோட சுண்டைக்காய் தொக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா ரெடி ஆயிடுது. கன்சிஸ்டன்சியும் எந்த அளவுக்கு பிரமாதமா வந்திருக்கு. சாதம் எடுத்துட்டு இருக்கேன். இதுக்கு எப்பவுமே நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். தொட்டுக்கிறதுக்கு வடை அப்பெல்லாம் சூப்பரா இருக்கும். சுண்டைக்காய் தொக்க நம்ம சாதத்துல பசஞ்சு அப்பளம் தொட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் இன்னைக்கு அப்பளம் பொரிச்சிருக்கேன். அப்பளம் தொட்டுண்டு சுண்டைக்காய் தொக்கு சாதத்தை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். செம்மையா இருக்கு. நான் சொன்ன மாதிரி தொக்கு பசஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா 1 கரண்டி சாதம் எக்ஸ்ட்ரா சாப்பிடுவோம். அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கு.
சுண்டைக்காயும் கொஞ்சம் கூட கசப்பு இல்லாம பர்ஃபெக்டா வெந்து ரொம்ப நல்லா இருக்கு. இதுல வந்து 2 விதமான புளிப்பு இருக்கு. தக்காளி அரைச்சு சேர்த்திருக்கோம், புளிஜலமும் விட்டுருக்கோம். இந்த 2 விதமான புளிப்பு இருக்கிறதுனால டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. நான் இன்னைக்கு வந்து பெரிய வெங்காயம் சேர்த்து பண்ணிருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டோம்னா இதோட ரொம்ப நல்லா இருக்கும். பூண்டு சாப்பிடுறவா நல்லா ஒரு 15-20 பல்லு பூண்டு உரிச்சு இந்த வெங்காயத்தோட பூண்டையும் நல்லா வதக்கி சேர்த்துட்டோம்னா அந்த டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம இன்னைக்கு சாம்பார் பொடி சேர்த்து பண்ணிருக்கோம். சாம்பார் பொடி நம்ம வீட்டுல அரைச்ச பொடியா இருக்கலாம், கடையில வாங்கின பொடியா இருக்கலாம், எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நம்ம சேனல்ல கூட சாம்பார் பொடி ரெசிபி இருக்கு. இந்த லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க பாருங்க. அப்படி சாம்பார் பொடியே இல்லை அப்படின்னாலும் மிளகாய் பொடி, தனியா பொடி அது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து நம்ம புளிஜலம் விடும்போது நம்ம ஆல்ரெடி தக்காளியும் சேர்க்கறதுனால புளியும் நம்ம கொஞ்சம் கம்மியா தான் ஊற வச்சுக்கணும். புளிஜலம் விடும்போது திக்கா கரைச்சி விடணும். சாதாரணமா நம்ம வந்து வத்த குழம்புக்கு எல்லாம் புளிஜலம் கரைச்சி விட்டோம்னா நல்லா 2-3 தடவை கரைச்சி விடுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணாம ஒரே தடவையா கொஞ்சம் திக்கா நம்ம விட்டோம் அப்படின்னாதான் அந்த தொக்கு கன்சிஸ்டன்சில இருக்கும். இது இந்த மாதிரி சாதத்துக்கு பசங்க சாப்பிடறதுக்கு மட்டும் இல்ல, தயிர் சாதத்துக்கு தொட்டுன்னு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த சுண்டைக்காய் தொக்கை நீங்க ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. உடம்புக்கு அந்த அளவுக்கு நல்லது. நம்மளும் வந்து அடிக்கடி எடுத்துக்கணும், குழந்தைகளுக்கு நம்ம இதை பழக்கணும். ஃபர்ஸ்ட் கிளாஸா அமையும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் பர்பஸா சுண்டைக்காய் அடிக்கடி வாங்கி நீங்க பண்ண ஆரம்பிச்சிருவேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.